இப்போ தமிழகத்தில் போதை புழக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியாளர்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் சார் சொல்கிறது? எங்கள் வீட்டுங்களாண்ட சின்ன சின்ன தெருவுங்களே பார்த்தீங்கன்னாக்கா 15 பேர் பிள்ளைங்க 10 பேர் பிள்ளைங்க 6வது படிக்கிற பிள்ளையில இருந்து +2 படிக்கிற பிள்ளை வரலும் ஃபுல்லாக வந்து அந்த சிகரெட் வச்சுக்கின்னு அது பிடிச்சிக்கினே இருக்குதுங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம், உங்கள் ஃபியூச்சர் என்னடா ஆகும், நாளைக்கு உங்கள் லைஃப் எப்படி ஆகும்னு கேட்டாக்கா பாத்ரூம் போகிறான்ட்டு எங்களுக்கு வந்து பாத்ரூம் பண்ணி அதை காட்டுறாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க நாளைக்கு எப்படி மேலுக்கு வந்து அதுங்க எப்படி அது வாழ்க்கையில் நம்மள மாதிரி வரணும், அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? இப்போயும் அந்த பிள்ளைங்க அழிஞ்சு போயிட்டு இருக்குதுங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அவருக்காண்டி கரெக்டாக இருந்தாக்கா இன்றைக்கி பஸ்ஸில் போகிற பிள்ளைங்கள்லாம் வந்து தப்பாக பண்ணுதுங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லவங்க, நாளைக்கு அவங்க வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், ஒரு அரசியல் ஆக்கணும்ன்ட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணல. வந்து ஸ்கூல்லேருந்து வந்துன்னா சிகரெட் பிடிக்கிறாங்க. சிகரெட் பிடிச்சின்னு அது வேறு எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிக்கின்னு எடுத்து வச்சுட்டு காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரையில் இந்த வேலை முடிச்சுட்டு அந்த போதை ஃபுல்லாக ஏற்றிக்கின்னு அவங்க ஸ்கூலுக்கு போனாக்கா அவங்க என்ன பாடம் நடத்துவாங்க, அவங்க பாடத்தை எப்படி அவங்க மைண்டில் ஏற்றுவாங்க? அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அது நல்லா பண்ணி தரணும். ஆனால் இனிமேல் அவர் வரமாட்டார். ஸ்டாலினி சார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வரத்துக்கும் விட மாட்டோம்.